பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டு வருகிற காரியம், கர்த்தர் யோபுவிடம் கேட்ட கேள்விகள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் கேட்ட கேள்விக்கு யோபுவால் பதில் சொல்ல முடியவில்லை. யோபுவால் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் எந்த மனிதனாலையும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் மனிதனோ பதில் தெரிந்தது போல, தான் எல்லாவற்றையும் கண்டுபிடித்தது போல, தான் எல்லாம் என்பது போல மனிதர்கள் பேசுவார்கள். அவர்கள் பேசட்டும். நாம் நம்முடைய தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்வோம். அதற்காகத்தான் இந்த செய்தி. நேற்றைய தினத்தில் பார்த்தோம், மழைக்கு தகப்பன் உண்டோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டதை பார்த்தோம். மழையை குறித்ததான சில காரியங்களை சாட்சியோடு கூட நாம் கேட்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதே யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 29வது வசனம். உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? எப்படி? உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? பெற்றவர் யார்? யாருடைய வயிற்றிலிருந்து உறைந்த பனி வருகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? பெற்றவங்க யாருங்க? பெற்றவங்கன்னு யாருன்னு ஒருத்தவங்க வேணும்ல, தாயோ தகப்பனும் வேணும்ல. நம்ம நேற்று பார்த்தோம், மலைக்கு தகப்பன் யாரு? அவர் தான் மலைக்கு தகப்பன். இப்போ உறைபனியை பார்க்க போறோம், பனிப்பொழிவை பார்க்க போறோம். நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய தேசத்துல ஒருவேளை காஷ்மீர் பகுதிகளில் நீங்க பார்த்தீங்கன்னா இமயமலையில மழை பெய்யறதை நம்ம பார்த்துருப்போம். மலையே அப்படியே பனிக்கட்டியால இருக்கும். அதே போல இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, சில வட துருவம் தென் துருவம் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த துருவங்கள்ல மனிதன் குடியிருக்க முடியாதபடிக்கு வெறும் பனிக்கட்டிகள் மாத்திரமே அங்கு இருக்கிறது. நம்ம அதெல்லாம் பார்த்திருப்போம். சரியா? அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பனி எப்படி உருவாகுது? நான் உண்மையா சொல்லுகிறேன், நான் உடனே போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கு நிறைய காரணங்கள் போட்டிருந்துச்சு. அதில் ஒரு எழுதப்பட்டிருக்கு, மேலடுக்கில் இருக்கிற ஒரு தூசி, அந்த வளிமண்டலத்தில் இருக்கிற தூசியினாலையும் மகரந்தத்தினாலையும் வருது அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு. இன்னும் சில காரணங்களை அநேகர் சொல்லியிருக்கிறாங்க. நான் அதற்குள்ளெல்லாம் நம்ம போய் நம்ம மூளையை கசக்க வேண்டாம். பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எவ்வளோ அழகா, ஏன்னா அதை பெற்றவங்க யாருன்னு கேட்குறாரு. செயற்கையாக மனிதர்கள் சில காரியங்களை செய்யலாம். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம எல்லார்கிட்டையும் ஃப்ரிட்ஜ் வீட்டில் இருக்குல்லவா, ஃப்ரிட்ஜில் என்ன வரும்? ஃப்ரீசர்னு ஒன்று இருக்கும், கீழே ஒரு இது இருக்கும். ஃப்ரீசரில் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சா அது என்ன ஆயிரும்னா கெட்டியாயிரும். அது என்ன ஆயிரும்? கெட்டியாயிரும். ஆனால் என்னதான் நம்ம செயற்கை முறையில் உருவாக்கினாலும் அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடு என்பது தான் உண்டாக்குன விஞ்ஞானிகளை சொல்ற ஒரு காரியம். மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் இல்லைன்னா மனிதனால் உருவாக்கப்பட்டவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் கேடு உள்ளதாக தான் இருக்கு. ஆனால் தேவன் உருவாக்குனதோ அது எந்த ஒரு விதத்திலையும் அது ஆபத்து இல்லாமல் மனிதனுக்கு அது ஆசீர்வாதமாகத்தான் இருக்கு. சரியா? இப்போ நம்ம வேகமாக பார்ப்போம். உறைந்த மழை, மறுபடியும் படிக்கிறேன். உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றில் இருந்து புறப்படுகிறது? அப்ப எங்கிருந்து வருது? அடுத்தது போட்டிருக்கு, ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? அப்ப இது எப்படி வருது? பைபிள் இதை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே யோபுவின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. நான் படிக்கிறேன். 37வது அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லுது, தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். இப்படி தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போகும். அதான் போட்டிருக்கு, ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? அப்ப அவருடைய சுவாசம் தண்ணீரை குளிர பண்ணுகிறது. அவருடைய சுவாசம் உறைந்த பனியை தருகிறது, உறைந்த வெண்மையான மழையை தருகிறது, பனிப்பொழிவு. நம்ம ஊர்ல பெய்கிற பனி வேற, நீங்க நார்த்ல போனீங்கன்னா இமயமலையில் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில மேலை நாடுகளில் நீங்க பார்த்தீங்கன்னா மைனஸுக்கு கீழே இது போயிடும். நீங்க பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம்
என்ன சொல்கிறது, பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் மற்ற நாடுகளை நீங்கள் நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு விளக்கம் வேணா சொல்கிறேன். இப்போ நம்ம நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் நம்ம கார் வாங்கும்போது ஆக்சுவலாக ஒரு உண்மையாய் ஒரு மனுஷன் என்ன கலர் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் வந்து கார் வந்து ஒயிட்டு தான் வாங்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் உள்ள ரோடு கருப்பாக இருக்கும், அதனால் வந்து ஒயிட் கலர் கார் போகணும். ஆனால் அதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில், வெளிநாடுகளில், பனிப்பொழிவு இருக்கிற நாடுகளில் கருப்பு கலரில் தான் கார் இருக்கும். ஏன் கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ரோடில் வந்து பனி பெஞ்சிருக்கும். அங்கே வந்து அடிக்கடி என்ன இருக்கும்னா அதிகமாக அந்த பனி இருக்கும். அதனால தான் அவங்க கருப்பு கலரில் கார் வாங்குவாங்க. ஏன்னா உடனே நீங்கள் அதை பார்த்து அங்கே நிற்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கருப்பு கலரில் கார் வாங்குவாங்க. இப்போ நம்ம ஊரில் தான் நம்ம எதுக்கு எதை வாங்குகிறோம், எதுக்கு எதை செய்கிறோன்னே தெரியாமல் நிறைய விஷயம் செய்கிறோம் இல்லையா? அதில் இதுவும் ஒன்று. கார் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வாங்குங்க, ஆனால் ரீசன் இல்லைனா சரியானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு கலர் ரோட்டுக்காக வெள்ளை கலரில் தான் கார் வாங்கணும். அப்போ தான் கார் நிற்கிறது தெரியும். ஒருவேளை ஒரு ஓரத்தில் நின்னாலோ இல்லை ரோட்டில் போனாலோ அப்போ தான் கார் தெரியும். சரிங்களா? அதே போல் தான் அவங்க நாட்டில் வந்து பனி பெய்கிறதுனால அவங்க ஒயிட் கலரில் கார் மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். ஏன்னா வெள்ளையில் பிளாக் கலர் நின்றுச்சுன்னா பார்வைக்கு உடனே தெரியும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்போ அந்த நாடுகளில் அப்படி இருக்குது, பனி பொழிவுது அதிகமாக இருக்குது. இந்த பனியை கொடுப்பது யார்? உறைந்த மழையை தகப்பன் யார்? பெற்றது யார்? யார் வயிற்றிலிருந்து வருது? நான் படிக்கிறேன், மறுபடியும் படிக்கிறேன் அந்த வசனத்தை. உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? கர்த்தர் தான் பெற்றார். அவருடைய சுவாசம் குளிரை கொடுக்கிறது. அவருடைய சுவாசத்தில் குளிர் வருமா? நான் இன்னொரு வசனம் படிக்கிறேன். சங்கீதம் 147 சங்கீதத்தில் ஒரு வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, 147:16 வசனம் படிக்கிறேன். பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார். அப்போ பஞ்சை போல உறைந்த மழையை தருகிறவர் யாருன்னா கர்த்தர் தான். சரியா? அவர் தான் கொடுக்குறாரு. நீங்கள் அது உருவாகுது, துகளில் வருது, மேலே ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கு, ரெண்டு ஒன்று சேருது, அப்படி இப்படின்னு நீங்கள் 1000 சொன்னாலும் கர்த்தர் தான் தர்றாரு. அவருடைய சுவாசம் தான் குளிரை கொடுக்கிறது. அவருடைய சுவாசத்தினால தான் இவைகளெல்லாம் உண்டாயின. பைபிளில் போட்டிருக்கு, பூமியின் சர்வ சேனையும் அவருடைய சுவாசத்தினால் உண்டாயினன்னு சொல்லி சங்கீதம் 33 போட்டு அப்புறம் எடுத்தாரேன். அப்போ இந்த வசனத்தை பாருங்க. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல் மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். அப்போ சகலத்தையும் செய்வது நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர். அவர் நமக்காக இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. யோபு சொன்ன வார்த்தை, உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து வருது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? இப்போ நீங்கள் சொல்லணும், அவருடைய சுவாசம் குளிரை கொடுக்கிறது. அவர்தான் பஞ்சை போல வெண்மையான பனியை தூவுகிறார். என்ன செய்றாரா? தூவுகிறார். சரியா? சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். பஞ்சை போல உறைந்த மழையை தருகிறார். அவர் தான் தர்றாரு. சரியா? அவர் தமது கல் மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அடுத்தது கல்மழையை பார்த்தீங்கன்னா, எகிப்தில் கல்மழை பெய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவாவுடைய நாட்கள் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, மழை வானத்திலிருந்து கர்த்தர் பெரிய கற்களை விளை வைப்பாருன்னு போட்டிருக்கோம். அதுக்கும் வசனம் இருக்குது. இதே யோபுல போட்டிருக்கு. அவர் கேட்குற கேள்வியை நான் படிக்கட்டுமா உங்களுக்கு அந்த வசனத்தை? 38:22 உறைந்த மழையின் பண்டக சாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல் மழை இருக்கிற பண்டசாலைகளை நீ பார்த்தாயாப்பா? நிறைய கேள்வி யோபுட்ட கேட்பார். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எங்கிருந்து வருதுங்க? நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த பண்டக சாலைகளை யாராவது போய் பார்த்துருக்காங்களா? இப்போ மனிதன் செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலத்தை அனுப்பியிருக்கிறான், நிலாவுக்கு மனிதனை அனுப்பியிருக்கிறான், சர்வதேச விண்வெளின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மனிதர்களை அனுப்பியிருக்கிறாங்க. யாராவது போய் பார்த்துட்டு வந்தாங்களா? நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கே ஒரு ஸ்டாக் ரூம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பண்டக சாலையில் கல்மலைலாம் நிறைய நிறைய கல்மலை இருக்குது, அங்கெல்லாம் பனி நிறைய இருக்குது, உறைந்த மழையை அங்கே நிறைய அந்த பண்டக சாலையை நாங்கள் பார்த்தோன்னு யாரும் சொல்கிறாங்களா? யாரும் பார்க்க முடியல. நம்ம ட்ரை பண்ணுறோம், செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்கான்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே தவிர
நம்ம யாரும் எதையும் பார்க்க முடியல. கர்த்தர் சொல்ற, நீ பாத்தியாப்பா? மறுபடியும் சொல்றேன், அவர்தான் அதை பெற்றவர். அவருடைய சுவாசம்தான் குளிரை கொடுக்கும். அவர்தான் பஞ்சை போல உறைந்த மழையை தருகிறவர். சாம்பலை போல தூவுகிறவர் யாருன்னா கர்த்தர் தான். மறுபடியும் சொல்றேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவருக்கு நிகரான ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. பைபிள் போட்டிருக்கு, வானங்களிலும் பூமியிலும் அவரே உயர்ந்தவர், அவரே உன்னதமானவர். அதனாலதான் பைபிள் சொல்லுது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? நம்முடைய தேவனுக்கு நிகர் யார் இல்லைங்க. ஒரு மகத்துவமான தெய்வத்தை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அதனால உங்க விசுவாசம் பெருகட்டும், உங்க விசுவாசம் பெருகட்டும். ஆண்டவருக்குள்ள நீங்க இருக்கிற அந்த உறுதியில இன்னும் பலப்படுங்க. கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் வேறு கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்காக வாழணுங்கிற வைராக்கியம் உங்களுக்கு வரட்டும். இந்த தேவனை குறித்த அறிகிற அறிவு உங்களுக்கு பெருகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிவிக்கிற காரியம் இன்னும் அறிவிக்கட்டும். அவரே உலக இரட்சகர் என்பதை தைரியமாய் சொல்லுங்கள். ஐயா, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வேதம் வேற யார்ட்டையும் கிடையாதுங்க. நான் ஒன்று சொல்றேன், ஒரு நாள் நான் ஒரு விவாதம் பார்த்தேன். அதுல சொன்னாங்க, பைபிள் இறை வேதமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா சொன்னவங்க 90% பைபிள் தான் வச்சிருக்காங்க. அவங்க வேதத்தில் இருக்கிறதெல்லாம் என்னதுன்னா 90% பைபிள் வச்சுக்கிட்டு திருப்பி கேள்வி கேட்குறாங்க, உங்க பைபிள் இறை வேதம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் என்னது? பைபிள்ல உள்ளதான் அவங்க வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன போட்டிருப்பாங்க, நம்ம பேரை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிட்டு இது எல்லாம் அவரு இது எங்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்றாங்க. அவங்களுக்குலாம் யாருக்கும் கொடுக்கல. பைபிள் முழுக்க முழுக்க யூதனுக்கு கொடுத்தது. ஆனா அவங்க சொல்றாங்க எங்களுக்கு இறைவேதம் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க ஒரு ஆள் கூட யூதன் கிடையாது. சாரி, அவங்க ஒரு ஆள் கூட அவங்க சொல்ற ஆள் கிடையாது. எல்லாருமே யூதர்கள். சொன்ன நேரம் ஆயிரும். நம்ம யார்கிட்டையும் வாக்குவாதத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஏங்க, ஆண்டவரே தன்னை ப்ரூவ் பண்ணலாம் நினைக்கலங்க. அவரு என்ன நம்பு அப்படின்னாரு, அவ்வளவுதான். விசுவாசி. நான் சொல்லட்டுமா, இயேசு தன்னை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் உயிர் தெழுந்த பின்பு நேரே அண்ணா வீட்டுக்கும் காய்பாபா வீட்டுக்கும் பிளாத்து வீட்டுக்கும் போயிருப்பாரு. அவர் எதுக்கு சீசர்களை பார்க்க போனாரு, மரியாதை பார்க்க போனாரு? அவர் தன்னை ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அவரை நம்ம அனுபவிக்க முடியும், அவரை நம்ம உணர முடியும். அவருக்காக வாழ்ந்து பாருங்க, அவரை நம்பி பாருங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். நாளைய தினத்துல இன்னொரு காரியத்தை பார்ப்போம். மறுபடியும் சொல்றேன், அந்த பனி படிக்கட்டுமா? எப்படி போட்டிருக்கு? உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார் சொல்லுங்க? அவரே. அவருடைய சுவாசமே குளிரை கொடுக்கிறது. நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.